இப்போ நம்ம பார்க்க இருப்பது எதுனா, ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். 1971 இருந்து நமக்கு சில தரவுகள் இருக்கிறதுனால முழுமையாக நம்ம பார்ப்போம். 2021 வரை 1971 இருந்து 2021 வரை திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி தான் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் நடைபெற்ற தேர்தல் முடிவுகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு தேர்தலையும் என்னென்ன ஓட்டு வாங்கினாங்க, யார் போட்டிட்டாங்க, எந்த கட்சி வெற்றி பெற்றது, அவங்க வாங்கிய ஓட்டு என்ன, ஓட்டு சதவீதம் என்ன, முதல் 2 இடங்களை மட்டும் நம்ம சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க இருப்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி தான் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி. 1971 2021 வரை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். வாங்க முழுமையாக பார்ப்போம். கார்த்திசன் 1971 கார்த்திசன் அவங்க வேட்பாளராக இருந்திருக்காங்க. திமுக சார்பாக 33,630 ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் 1971 திமுக வெற்றி பெற்றிருக்கு. 49% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது கேபி கருத்தையா அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 31,358 ஓட்டு வாங்கி 45.69% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 1971 திமுக ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியை வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 1977 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ முழுவதும் ஒய்எஸ்எம் யூசுப் அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. அதிமுக சார்பாக 26,404 ஓட்டு வாங்கி 38% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அதிமுக இந்த முறை வெற்றி பெற்றிருக்காங்க. 1977 ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது பால் பாண்டியன் அவர்கள் ஜனதா கட்சியிலிருந்து போட்டிக்கிட்டு 22,810 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 333% ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஜனதா கட்சியில் 22,810 ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்க பார்க்குறோம். 33% ஓட்டு மட்டும் வாங்கியிருக்காங்க. 1977 நம்ம பார்க்கணுன்னா அதிமுக ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 1980 ஆண்டு நடைபெற்ற ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி முடிவுகளை பார்ப்போம். முத்து ராமலிங்கம் அவர்கள் அவங்க போட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்த கட்சினா முத்து ராமலிங்கம் அவர்கள் கா என்று ஒரு கட்சி இருக்குது. காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் கட்சி. குமரி ஆனந்தன் அவர்கள் டேட்டாவில் அப்படி தான் கூறப்பட்டிருக்கு. குமரி ஆனந்தன் அவங்க புதிதாக தொடங்கியிருக்காங்க என்பதில் அந்த கட்சி சார்பாக அவங்க முத்துராமலிங்கம் அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. 38,044 ஓட்டு வாங்கி 53% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. நெல்லை நெடுமாறன் திமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 1980 ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் பார்க்குறோம். 2வது இடத்துல இருக்காங்க திமுக. 31,408 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 44% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்க பார்க்குறோம். காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் கட்சி. குமரி ஆனந்தன் அவர்கள் துவங்கிய கட்சி 1980 ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம் இந்த வீடியோவில். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 1984 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளை பார்ப்போம். இது பார்க்கணுன்னா குமரி ஆனந்தன் அவர்கள் காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் கட்சி என்ற ஒன்று துவங்கி அவங்களே வேட்பாளராக நின்றுருக்காங்க. 1984 ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியை பார்த்துட்ருக்கோம். அதில் வெற்றி பெற்றிருக்காங்க குமரி ஆனந்தன் அவர்கள். 40,213 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 50% ஓட்டு வாங்கி குமரி ஆனந்தன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த வீடியோவில் பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா சுப்பிரமணிய நாடார் அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டு 25,075 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 31% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. வெற்றி பெற்றது குமரி ஆனந்தன் அவர்கள் காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கு. 1984 ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 1989 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். ரமணி நல்லதம்பி அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக 29,432 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 32% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். காங்கிரஸ் கட்சி இப்பொழுது ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுறாங்க. 1989 வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னு பார்க்கணுன்னா திமுக கட்சி சார்பாக கார்த்திசன் அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. 24,930 ஓட்டு வாங்கி 27% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 2வது இடத்துல இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி ரமணி நல்லதம்பி அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. 1989
ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம் காங்கிரஸ் கட்சி. அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். அதில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கு. ரமணி நல்லதம்பி அதே வேட்பாளர் 89ல் போட்டியிட்டு அவங்க தான் 91லையும் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ரமணி நல்லதம்பி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கு. 51,331 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 60% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். அவங்கள ஏற்று போட்டியிட்டது யாருன்னு பார்க்கணுன்னா திமுக பார்க்கணுன்னா சர்க்குணராஜ் அவர்கள் வேட்பாளராக நின்று அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 18,600 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 22% மட்டும் ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்க பார்க்குறோம். 1991ல் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கு. 1989லையும் தொடர்ச்சியாக 2 முறை தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியை தக்க வச்சுட்டு வராங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் அப்பாவு அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. அப்போ தமாக கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று 45,808 ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. 44% ஓட்டு வாங்கியிருக்காங்க. தமாக வெற்றி பெற்றிருக்கு. அப்பாவு அவர்கள் இப்போ சபாநாயகராக இருக்க அவங்க அப்போ தமாகவில் இருந்து வெற்றி பெற்றிருக்காங்க. 1996ல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் தமாக வெற்றி பெற்றிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 2001 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் அப்பாவு அவர்கள் வேட்பாளராக மீண்டும் நிற்காங்க. சுயேட்சையாக நிற்காங்க. இப்போ தமாகவில் இல்லை, இப்போ சுயேட்சையாக நின்று அவங்க வெற்றி பெறுறாங்க. 44,619 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 45% ஓட்டு வாங்கி சுயேட்சையாக தனிச்சு நின்று அவங்க வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். தனிச்சு நின்று 2001ல் அப்பாவு அவர்கள் இப்போ சபாநாயகராக இருக்கிற அவங்க அப்போ சுயேட்சையாக நின்றும் வெற்றி பெற்றிருக்காங்க. 2001ல் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் பார்த்துருக்கோம். அவங்கள ஏற்று போட்டியிட்டது ஜோதி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நின்றுருக்காங்க. 26,338 ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 27% ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2001ல் அப்பா அவர்கள் சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக இருக்குது ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் அதே அப்பாவு அவர்கள் தான் அப்பாவு அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க. திமுக சார்பாக இப்போது 96ல் தமாக சார்பாக நின்று வெற்றி பெற்றாங்க. 2001ல் சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றாங்க. தனிச்சு நின்று சுயேட்சையாக. 2006ல் பார்க்கணுன்னா திமுக சார்பாக நின்று வெற்றி பெறுதாங்க. 49,249 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 43% ஓட்டு வாங்கி அப்பாவு அவர்கள் திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யார் பார்க்கணுன்னா இப்போது அதிமுகவில் வேட்பாளராக ஞான புனிதா அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. அதிமுக சார்பாக 38,552 ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 34% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். இந்த முறையும் 2024ல் அப்பாவு அவர்கள் திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. தொடர்ந்து 3 முறை அப்பாவு அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பாக இப்பொழுது நின்று வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம் 2006லையும் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். இது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி தான் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி. மைக்கேல் ராயப்பன் அவர்கள் தேமுதிக என்ற புதிய கட்சி விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி அப்பொழுது போட்டியிடுகிறது. 2011ல் மைக்கேல் ராயப்பன் அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. தேமுதிக சார்பாக 67,072 ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. 48,36% ஓட்டு அதிமுக கூட்டணி சார்பாக நின்று இந்த ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா வேல்துறை அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 45,597 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 32,88% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். தேமுதிக 2011ல் மைக்கேல் ராயப்பன் அவர்கள் வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக இருக்குது. ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்க்குறோம் 2011ல். அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் இன்பதுரை அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. அப்போது அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 69,590 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 41.5% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக 2வது இடத்துல இருப்பது அப்பாவு அவர்கள் திமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அவங்க ஏற்கனவே 3 முறை வெற்றி பெற்றவங்க தொடர்ச்சியாக. அடுத்த முறை தோல்வி, அடுத்த முறையும் தோல்வி, 11லையும் தோல்வி, 16லையும் தோல்வி,
தோல்வி அடைஞ்சிருக்காங்க. மிக சொற்ப ரன்னில் சொற்ப ஓட்டில் அவங்க தோற்றுருக்கிறத நம்ம பார்க்குறோம். 590 540 சுமார் ஒரு 40 ஓட்டுக்குள்ளே தான் அவங்க தோற்றுருக்கிறத நம்ம பார்க்குறோம். 50 ஓட்டுக்குள்ளே 49 ஓட்டுக்குள்ளே அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். மிக சொற்ப ஓட்டுகளில் தோல்வி அடைஞ்ச ஒரே தொகுதி இந்த தொகுதியாக தான் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். 2016 இப்போ வந்து திமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2016 ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கைப்பற்றியிருக்கு. இன்பதுரை அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. கடைசியாக நம்ம பார்க்க இருப்பது 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி நம்ம இந்த வீடியோ முழுவதும் பார்த்துட்ருக்கோம். எம் அப்பாவு அவர்கள் மீண்டும் போட்டியிடுதாங்க அதே தொகுதியில். இப்போ திமுக சார்பாக நின்றே போட்டியிடுதாங்க. 82,331 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 43.95% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. அங்கே இப்போ மீண்டும் அடுத்தாலும் வெற்றி பெற்றாங்க. ஏற்கனவே 3 முறை தொடர்ச்சியாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவங்க 4வது முறை போட்டியிடவில்லை. 5வது முறை போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சு இப்போ 6வது முறையும் போட்டியிட்டு அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க 2021. இப்பொழுது சபாநாயகராகவும் இருக்காங்க. ஆகவே அவங்க வாங்கிய ஓட்டு நம்ம பார்த்துட்டோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது நம்ம பார்க்கணுன்னா ஐஎஸ் இன்பதுரை அவர்கள் அதிமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 76,406 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். 40.79% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2021 எம் அப்பாவு அவர்கள் திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக இருக்குது. கடைசியாக 2021 நம்ம பார்க்குறோம். ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியை இப்போ திமுக தக்க வச்சுருக்காங்க. அடுத்த தேர்தலில் நம்ம என்ன நடக்குதுன்னு நம்ம பின்னான வீடியோகளில் பார்ப்போம். 2021 இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் 1971 நம்ம 2021 வரை வீடியோ பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு புதியவராக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுகிறோம்.